எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றி உணர்வோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் யார் என்பதை முதலிலே நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். நாங்கள் எல்லாம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கிறவர்கள். குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள். அதிக நிலைகளிலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஒருவேளை பல இயக்கங்களாக, திருச்சபைகளாக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் இயக்கங்கள், திருச்சபைகள் என்று ஒன்று சேர்ந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, லுத்தரன் திருச்சபைகள், அதே போல பெந்தகோஸ்தே திருச்சபைகள், நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு அமைப்பாக அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதி கூட்டமைப்பு என்கிற நிலையில நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய உரிமைகளுக்காக, இந்த நாட்டிலே நாங்கள் பெற வேண்டிய அனைத்து உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சமூக நீதியை வென்றெடுப்பதில் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய பங்கு மிக அதிகம். ஆகவே உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலையை, எங்களுடைய வலியை, எங்கள் வேதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன காரணம் என்பதை குறித்து நம் மத்தியில் இருக்கிற ப்ரொஃபஸர் மேரி ஜான் ஐயா அவர்கள் விளக்கமாக கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டமானது அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த செய்தியின் முக்கிய கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தலித் கிறிஸ்தவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பிசி இனத்தவரின் இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு 4.6% கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் முக்கிய நோக்கம். அதிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம். அவரை விரைவில் சந்திக்கவும் இருக்கிறோம். அதனோடு இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளை சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் கையெழுத்து பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் 4.6% உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். இதற்கு காரணம் இருக்கிறது. 2011 கணக்கெடுப்படி, மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் 6.2% இருக்கின்றார்கள். அதில் தலித் கிறிஸ்தவர்கள் மிக பெரும்பான்மையாக 75% கிறிஸ்தவத்தில் தலித் கிறிஸ்தவர்கள் என்பதால் தலித் கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக 4.6% தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். இது 2011 கணக்கெடுப்பு படி. ஆனால் 2011 கணக்கெடுப்புக்கு பிறகு அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கு எடுக்கவில்லை. கடந்த 14 ஆண்டுகளாக எடுக்கவில்லை. ஆக இந்த 14 ஆண்டுகளில் தலித் கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக கண்டிப்பாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இருக்கிறார்கள். முதலிலேயே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள். மற்றும் பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள். அவர்களோடு தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியல் இனத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் மிக பின்தங்கி இருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டு பலன் அவர்களுக்கு அடையவில்லை. அதுதான் இன்று நாம் கவனிக்க வேண்டியது. ஆகவே தான் இந்த உள் ஒதுக்கீடு அவசியம் என்று நாங்கள் அதை தமிழக அரசு கூறி இந்த உள் ஒதுக்கீடை கேட்கின்றோம். கடந்த காலங்களிலே மத்திய அரசு, மாநில அரசுகள் நியமித்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையங்கள், அதாவது பிசி கமிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தலித் கிறிஸ்தவர்கள் என்பது பட்டியலிலிருந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவிய மக்கள், அதாவது Dalit Christians are the people converted to Christianity
அண்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஆரிஜின். இதுதான் அந்த தலித் கிறிஸ்தவர்கள். இவர்கள் வந்து அந்த இவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் பிசி பட்டியலிலே, பிசி இனத்திலேயே. ஆகவே அவர்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு, இந்த ஆணையங்கள், பிசி கமிஷன்ஸ் எல்லாமே இந்த தலித் கிறிஸ்தவர்கள் இந்த பட்டியலிலிருந்து மதம் மாறியதால் பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே மிக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக இந்த ஆணையங்கள் சொல்லியிருக்கின்றன, பிசி கமிஷன்ஸ். அது ஒரு முக்கியமாகவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகவே தான் இந்த அடிப்படையில் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு 4.6 உள்ஒதுக்கீடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகள் என்று சொல்லும்போது கத்தோலிக்க திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, லூத்ரன் திருச்சபை, பெந்தகோஸ்தே சபை, சுயாதீன திருச்சபை மற்றும் அனைத்து திருச்சபை பிரிவுகளில் சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து பிரச்சாரம் துவங்கியிருக்கிறார், சிக்னேச்சர் கேம்பெயின். இப்போ தமிழக முதல்வரை நாங்கள் விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் நாங்கள் மற்ற கட்சி தலைவர்கள், இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் கட்சி தலைவர்கள் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைக்காக ஆதரவு திரட்டி வருகிறோம். அவர்களும் இதற்கு ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். வரும் சட்டமன்றம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே இந்த தமிழக அரசு இந்த தலித் கிறிஸ்தவர்களின் 4.6 உள் ஒதுக்கீடு கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தலித் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.